எனக்கு இனிமையான அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு. இன்றைய ஞாயிற்றை பற்றி சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கு என்ன மாரி இன்றைய ஞாயிறு அமைகிறது என்பதை நாங்கள் ஒருக்கா சிந்திப்போம். சில நேரங்களில் கிணற்றுக்குள் ஒரு கன்றுக்குட்டி விழுந்து விட்டாலோ, ஆட்டுக்குட்டி விழுந்து விட்டாலோ, இன்றைய நாள் எப்படியா இருக்கும்? சிந்தித்து பாருங்களேன் மக்களே. இப்பொழுது இந்த நேரம் எத்தனை கன்றுக்குட்டிகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை பச்சை மண்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இவ்வளவு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி சிந்திப்பதற்குத்தான் பேர் விழிப்புணர்வு. ஆகவே இது விழிப்புணர்வு தரும் ஆருயிர் ஞாயிறாய் அமையட்டுக்கும். அருமையான வேத வசனம் மத்தேயு 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. உயிர்த்தெழுதலில் மக்களே, மரித்த பின் அல்ல. அது வேத புரட்டன் என்ற அந்தி கிறிஸ்து எனப்படுகிற சாத்தான் இதை மக்களுக்கு கிடைக்கும் போது, மக்களுடைய வாய்க்கு கிட்ட வரும்போது அப்படியே கொட்டி விட்டுருவார். அது இப்போ இல்லை, அது நீங்கள் மரித்தா பிறகு. யாராவது செத்தவன் பிஸ்னஸ் செய்கிறான்னு நீங்கள் மரித்தா பிறகு யாருக்காவது கடைக்கு போய் வாழைப்பழம் வேண்டி கொண்டு சாப்பிடணுமா, பான் வேண்டி கொண்டு சாப்பிடணுமா? அப்படி இருக்கா? அது வேத புரட்டன் சொல்றது. உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். இங்கிலீஷ் பைபிள், டாச் பைபிள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே கல்யாணமும் இல்லை, அங்கே விவாகரத்தும் இல்லை என்று. கல்யாணம் ஒரு வியாபாரம் மக்களே, அது ஒரு வியாபாரம். அதற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர். அவர் குடும்பங்களை எப்படி கட்டி எழுப்புவது, எப்படி கல்யாணம் கட்டுவது, எப்படி பிள்ளை பெறுவது என்பதை பற்றி உற்சாகப்படுத்தும் பிரசங்கத்தை ஒருபோதும் செய்யவில்லை. அதை யார் செய்வார்கள் என்று உங்களுக்கு அழகாக தெரியும், வடிவாக தெரியும். அப்பொழுதுதான் மக்கள் சபைகளுக்கு நிறைய வருவார்கள். அங்கே தண்ணீரினால் ஞான ஸ்நானம் எடுப்பார்கள். தண்ணீரினால் ஞான ஸ்நானம் எடுத்தோடனே அடுத்த வேலை என்ன? அக்கினி ஞான ஸ்நானத்தை பெறுவதா? இல்லையே. அங்கே உடனே கல்யாணம் தானே, உடனே கல்யாண பாயாசம் படை எல்லாம் நடக்கும். புறா வியாபாரத்தை சபைகளில் தயவு செய்து வைக்காமல் இருங்கள். இது 5வது எக்காலம். 7 எக்காலம், 7 சபை, 7 சபைகளிலும் குறை கண்டுபிடித்து பரமபிதா இயேசு கிறிஸ்து தனியொரு மன்னடத்தில் பேசும்படியாக உன் கதவை திற, நான் உன்னோடு பேசுகிறேன் என்று சொன்னால் அதைத்தான் நீங்களும் செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யுங்கள். ஒவ்வொருத்தட்ட சித்தம் என்ன? ஒரு சபையில் போய் தண்ணீரால் ஞானஸ்தானம் எடுத்தோடனே அவர் நிச்சயிக்கொள்றேன்னு சொல்லிச்சுன்னா, இனி இந்த சபை தான் தஞ்சம், இந்த சபையில் தான் இருக்க வேணும், இங்கே இருந்துடணும், இங்கே இருந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வந்து எங்களை அப்படியே கூட்டிக் கொண்டு போவார், தூக்கி கொண்டு போவார். இப்போ சபையில் ஒரு பேர் தானே பாஸ்டர்ன்னு தானே சொல்கிறது, ஊழியக்காரர் என்ன. அவையில் சொல்லிவிடும், அவர் எங்களுக்காக காவல் இருக்கிறார், நாங்கள் போகணும். அப்போ இதில் என்ன? இது அவர் வர போகிறாரா இல்லை நாங்கள் போகணும்? அந்த இவ்வளவு லேட் ஆகுது மக்களே. விழிப்புணர்வுடன் அவரோடு சேர்ந்து, அவருடைய நாமத்தினால் அல்ல, அவரோடு சேர்ந்து செயற்படுதல். அவர் நினைத்ததை நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய மாஸ்டர் நினைத்ததை, பரமபிதா தேவதூதர் தளபதி பூமிக்கு வந்து விதத்ததை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் மேசியாவினுடைய பிள்ளைகள். எங்கே உங்கள் அக்கினி? உங்கள் அக்கினி ஞானஸ்நானம் எங்கே? விழிப்புணர்வு வேண்டாமா? இது எல்லா மதத்தினருக்கும் தான் சொல்லுகிறேன். இது எல்லா மதத்தினர், உலகத்தில் உள்ள அத்தனை மதத்தினருக்கும். ஏன் மதம் எங்கிருந்து வந்தது? ஜாதி எங்கிருந்து வந்தது? அந்த மனித ஒற்றுமை இருந்தால்தான், இந்த ஜாதியும் மதமும் எடுபட்டால்தான் பரலோக ராட்சியம் உள்ளே வரும். பரலோக ராட்சியம் உள்ளே வந்த உடனே சாத்தானின் ராட்சியம் உடைக்கப்படும். அந்த சாத்தானின் ராட்சியத்துக்கு இப்போ மிகுந்த சந்தோஷம். நான் சிரித்து சந்தோஷமாகத்தான் நான் அதை உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் நான் மிகுந்த உக்கிரத்தோடு இதிலே நான் கொண்டு வருவன இருந்தால், நீங்கள் சில விட இதை தட்டி போட்டு போய்விடுவீர்கள். எங்கே போய்விடுவீர்கள்? அக்கினி கடலை நோக்கி பயணம்
எப்பவும் போல போய்கொண்டிருக்கும். நாங்கள் திரும்பி வர வேண்டும். நாங்கள் போன தூரம் பிழையாக போய்விட்டோம். நாங்கள் இனி திரும்பி வர வேண்டும். திரும்பும் போது கடினமாக இருக்கும், நெருக்கடியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லோ மக்களும் அப்படியே மக்கள் வெள்ளம் அப்படியே போய்கொண்டிருப்பார்கள். நாங்கள் திரும்பி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அள்ளுப்பட்டு கொண்டு போய்க்க நல்ல சுகமாக தான் இருந்தது. திரும்பி வரும்போது எவ்வளவு நெருக்கடியாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வழி ஒட்டுக்கமும் இடுக்கமுமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள் என்று. அதாவது திரும்பி வர வேண்டும். போனது எவ்வளோ காலமும் போனது அவ்வளவும் வீண், அவ்வளவும் பிழை. நீங்கள் எவ்வளத்தை நீங்கள் கொள்ளுமுதல் போட்டிருந்தாலும் விட்டுட்டு தான் பெற வேணும். சரி, ஒரு ஆறுதல் பரிசு. அவர் வரும் வரைக்கும் உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. அதோடையாவது நிறுத்திவிடு, அதோடையாவது தங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் தங்கிக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் முயற்சி வேறு செய்வதற்கு இங்கே இடமில்லை. வரப்போகிறது சாத்தானி அரசாங்கம். இந்த சாத்தானி அரசாங்கத்தை அகற்ற வேண்டுமென்றால் மக்களுக்கிடையில் ஒற்றுமை, நெருக்கமான ஒற்றுமை உண்டாகணும். இதை எல்லா மக்களுக்கும் எல்லா மதத்தினருக்கும் போய் சொல்லுங்கள். ஞானஸ்தானம் எடுத்த உடனே போய் எங்களுடைய இயேசுநாதர் நல்லவர் என்று சொல்லி சொன்னால் அவன் வந்து அடிப்பான். அப்போ எந்த கடவுள் யாரடா? என்ன சேட்டையா விடுகிறாய்? உன்னுடைய இயேசுநாதர் நேற்றுக்கு வந்தவர் பெரிய ஆள் என்றால் என்னுடைய மதம் தான் உலகத்திலேயே பெரிய மதம். அப்போ அவர் என்ன குறைஞ்ச ஆளண்டு நீ நினைச்சியாண்டு அவன் வந்து அடிப்பான், துப்புவான், தள்ளுவான், சபையை கொளுத்துவான். அவருடைய கண்களை திறக்கும்படியாக காரியத்தை சொல்லுங்கள். உலக செய்தி அவனும் கேட்கிறான் தானே, நீங்களும் கேட்குறீங்கள் தானே, எல்லா மதத்தினரும் கேட்கிறான் தானே, எல்லா ஜாதியினரும் கேட்கிறார்கள் தானே. அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? என்னோட பழக்க தோஷம் காலமே ஒழும்பினோன்னு செய்தி கேட்டு போட்டு ஒரு கோப்பி குடிக்கிறதா அல்லது அடுத்த காரியங்கள் கடந்து போவதா? மக்களே சிந்தித்து பாருங்கள். என்னத்துக்காக கேட்கிறார்கள்? அங்கு என்ன கேட்டார்கள்? கொடுமையான செய்திகளை கேட்டார்கள். இந்த கொடுமையான செய்திகளை இந்த பூலோகத்திலே கேட்கிறார்கள். அதே பூலோகத்தில் புதிய சந்ததியை கொண்டு வர்றார்கள். இவர்கள் என்னென்று வர்ணிக்க போறீர்கள்? எவ்வளவு பாவகரமான செயல்! அதுதான் பாவம் கற்பம் தரித்து, மனிதன் செய்கிற பாவம் கற்பம் தரித்து, மனிதன் நினைக்கிறான் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு கணவனை கல்யாணம் கட்டினால ஒரே மனைவியை கல்யாணம் கட்டி அந்த குடும்பத்தில் அந்த புள்ள பிறந்தா அது ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். கிறிஸ்து பூமிக்கு பிறந்தாரே, பரமபிதா இயேசு கிறிஸ்து பூமிக்கு பிறந்தாரே, அதை கொண்டாடவும், ஒவ்வொரு நாளும் கொண்டாடவும். கிறிஸ்து நமக்குள் ஒவ்வொரு நாளும் பிறப்பாராக. அது ஆசீர்வாதம். ஏனென்றால் அவர் பரிசுத்தாவியை நமக்குள் கொண்டு வருகிறார். அப்பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ளலாம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள், எங்கள் பிள்ளைகள் பாவங்கள், எங்கள் பிள்ளைகள் ஒன்றுமே தெரியாத ஒரு உலகில் வந்தவர்கள் பிறந்து விட்டார்கள். அந்த உலகம் என்பது மாபெரும் கட்டு, பஞ்சபூத கட்டு உள்ள இடமே பூலோகம் எனப்படும். அதில் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு இனி இரட்சிப்பு என்னும் கிரீடத்தை குறித்து, இரட்சிப்பு என்னும் சீராவை போட்டு அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும். ஆதியிலிருந்து இப்ப வரைக்கும் ஆதி ஆகமத்தில் இருந்து உருவாகி வந்த மக்கள் இனப்பெருக்க பிரார்த்தனை, என்னுடைய இனம் பெருக வேண்டும். அப்போ மற்றவன்ற இனம் சும்மாவா இருக்கும்? அதை விட பெருசாக பெருகும். சிமாயில், இஸ்மவேல், அவனும் கடற்கரை மணலத்தனையாக பெறுகிறான். ஈசாக் ஆண்டவரால் சாராளுக்கு ஆபிரகாமின் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளையும் கடற்கரை மணல் அத்தனையாய் பெறுகிறார்கள். இப்போ எங்களுக்கு வேண்டியது ஒருவரும் இல்லை. எங்களுக்கு வேண்டியது கிறிஸ்து வேணும். எங்களுக்கு இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் அத்தனை மதத்தினருக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட ஒரே இரத்த பலி. அந்த வழி அவரே. அந்த வழியில் காலடி எடுத்து வைக்காமல் யோவான் 48 அதிகாரம் 6 வசனம், ஒரே வசனம், நானே ஜீவன். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். மக்களே, அதை இழந்து போவான். எங்கே இருக்கிற இந்த வசனம்? மத்தேயு 10 அதிகாரம் 32 வசனத்திலிருந்து 42 வசனம் வரையும் இருக்கு. வடிவாக வாய்ச்சி பாருங்கள். விழிப்புணர்வு வருகுதா?
விழிப்புணர்வுக்கு உள்ளாவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அல்ல எங்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் வேண்டாம், நாங்கள் சும்மா அப்படியே போகிறோம். நீங்கள் அந்தி கிறிஸ்துகள். உங்களால் மற்ற குழந்தைகளுக்கும் ஆபத்து, உங்களால் வாயில்லா பிராணிகளுக்கு ஆபத்து. ஏனென்றால் ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து அவன் சாகும் வரைக்கும் எத்தனை ஆடுகளை சமைக்கிறான், எத்தனை மாடுகளை உண்கிறான், எத்தனை கோழிகளை உண்கிறான், எத்தனை கோழி குஞ்சுகளை அவன் விராத்து வச்சு குடிக்கிறான். எல்லாம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை இறால்களை சாப்பிட்றான், எத்தனை மீன்களை சாப்பிட்றான் ஒரு மனிதன். ஆனால் அவன் சொல்கிறான் தான் இரட்சிப்புக்குள்ளே வரமாட்டேன், தான் உலகத்துக்குள்ளால போக போகிறேன் என்று. அவன் எவ்வளவு சேதாரமானவனும் எவ்வளவு அந்தி கிறிஸ்துவானவனும் என்றதை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது விழித்தெழுங்கள், இன்றைக்கே விழித்தெழுங்கள். திருவிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் அக்கினி ஞான ஸ்நானம், இதுதான் திருவிருந்து. இதை இன்றைக்கு இப்போவே எடுத்துக்கொள்ளுங்கள். பெண்கள் இதை தாராளமாக செய்யலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியானவராகி அப்போஸ்தலர்கள் ஆம்பளைகள் வந்து பார்த்து இவர் பக்கத்தில் நின்றும் சரி நடக்கட்டுக்கும் ஏதோ வேறு ஏதோ சொல்ல போகிறாராக்கும்ட்டு அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். மக்தலேனா மரியாள் வந்தாள். பொம்பளை, அவள் ஆம்பளை இல்லையே. மக்தலேனா மரியாள் வந்தாள். உடனே பிரசன்னம், ஊக்கமாக பார்த்தாள். அந்த ஊக்கமாக பார்க்கும் பார்வை சொல்லும் போது என் மேலே என் ஓலம் இறங்குது, தேவாவியம் இறங்குறார். அடுத்த வேத வாசிப்புக்கு, அடுத்த வேத படிப்புக்கு என்னை இன்னும் உற்சாகமாக அக்னியை போல செயற்பட வைப்பார். ஆமேன். மக்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆக்கு குறைதென்று காட்டுது. வீடியோவை முழுமையும் சுபமாக போடுவேன். முழு வீடியோவையும் தட்டி அந்த முக்கோண பட்டனை அமர்த்தி முழுவதையும் பாருங்கோ, பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் பிறக்கும் முன் பிள்ளைகளை காப்பாற்றவும், பிறந்த பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லவும், வருங்காலத்தை குறித்து சொல்லவும். வரப்போறது சாத்தானிய அரசாங்கம். மக்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக நிமிந்து நிற்க வேண்டும். கண்களை மூடு. கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் மரித்தவன் பாக்கியவான். இந்த உயிர்த்தெழுதல் மரித்தல், உயிர்த்தெழுதல் மரித்தல், அதாவது விழிப்புணர்வோடு கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுந்து மரித்தவன் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன், இரண்டாம் மரணத்தை ஜெயிக்கிறான். வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 30ஆம் வசனம் தானே? வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 22ஆம் அதிகாரம். இதோ ஒருப்பம் டாக் காலம் செல்லாதங்களுக்கு 6ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின சுவிசேஷகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மார்க் பண்ணியிருக்கிறேன். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அதாவது முதலாவது உயிர்த்தெழுதல். இப்பொழுதே உயிர்த்தெழுந்தவன் பாக்கியவான் தானே. அவனுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் ஞானம் வந்து விட்டது தானே. இன்டெலிஜென்ட் அல்ல, நுண்ணறிவு அல்ல, ஞானம். நுண்ணறிவுக்காரருக்கு மறைத்து பாலகர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர். பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இந்த பூலோகில் ஞானப்பட்டவன் வானுறங்கும் தெய்வத்துக்குள் வைக்கப்படுவான். இரண்டாம் மரணத்தில் அக்கினி கடலிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அதற்காகத்தான் எவ்வளவு. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள். ஆமேன்.